என்ன இந்த மருமக கோழிக்கும் எம்புட்டு நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரம் என்ன பண்றா இவ? மருமகளே, எம்மா மருமகளே. ஆனா உன இந்த அத்தைக்கு வேலை இல்ல. உன்ன எம்மா மருமகளே எங்க வேண்டியது. என்னங்க அத்தை கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? எம்மா மருமகளே, கோழிக்கும் எம்புட்டு நேரம் ஆகுது. இன்னும் என்னமா பண்ணிட்டு இருந்த? அத்தை கூவுறது கோழி இல்ல அத்தை, சேவல். இந்த வக்கன பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சேவல் கூற நேரம் எந்திக்கணும்னு தெரியாதாமா? அது வேறயா? ஆமா, மணி என்ன ஆகுது? இப்ப எந்திரிச்சு வர? ஏனுங்க அத்தை 7 வயசாகுது, இன்னும் உங்களுக்கு மணி பார்க்க தெரியாதாக்கும்? ஏண்டி, எனக்கு மணி பார்க்க தெரியல, நான் உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப மணி என்ன ஆகுது, இவ்வளவு நேரம் எந்திரிச்சு வர்றேன்னு கேக்குறேன். அப்படி கேட்டீங்களா அத்தை? 7 மணி ஆகுதுக்கு. அதிகாலையில எந்திக்கணுமா? அப்பதான் நல்லது. அதிகாலையில என்னத்த நேரம்? ஒரு குடும்ப பொண்ணு சேவல் கூற நேரம் எந்திக்கணுமா? என்ன இந்த அத்தை உன்னா சேவல் கூற நேரம்னே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம சரியான பதிலடி கொடுக்கணுமே. அத்தை சேவல் கூற நேரம் எனக்கு தெரியாது. ஆமா, சேவல் எத்தனை மணிக்கு கூவும்? தோராயமா அது ஒரு 4 மணிக்கு கூவும் மருமகளே. ஆமா, 4 மணிக்கு அப்ப என்ன எந்திரிக்க சொல்றீங்க? அப்படிங்கிற அத்தை 4 மணிக்கு எந்திக்கிறதோட உனக்கு என்னமா வேலை இருக்கு? அத்தை எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டி. எல்லாரும் சேவல் கூற நேரம் எந்திரி, கோழி கூற நேரம் எந்திரின்றீங்களே. ஆமா, என்னைக்காவது வீட்டுல கோழியும் சேவலும் சமைச்சிருக்குதா? என்ன மருமகளே கேள்வி இது? கோழியத்தான் நாம சமைக்கிறோம், கோழி எப்படி சமைக்கும்? ஆமாத்த, நீங்க சொல்றீங்களே அதிகாலையில கூவுற சேவல் என்னைக்காவது டிஃபன் பண்ணிருக்கா? அதுக்கப்புறம் வீட்டை பெருக்கிருக்கா? இல்ல லஞ்ச் தான் பண்ணிருக்கா? என்ன மருமகளே இப்படி கேக்குற? அத்தை இதோட முடியல, இன்னும் இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்கூல்ல இருந்து வர பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துருக்கா. அப்படி இல்லைன்னா நைட்டு டின்னர் என்னைக்காவது பண்ணி கொடுத்துருக்கா? சரி விடுங்கத்த, நைட்டு எல்லாரும் சாப்பிட்ட எச்சி பாத்திரத்தை கழுவி போட்டு படுத்திருக்கா? ஒரு சேவல் எப்படிமா இதெல்லாம் பண்ணும்? இதுல எதுவுமே செய்யாத சேவல் 4 மணிக்கு என்ன 3 மணிக்கு எந்திக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப நான் அதிகாலையில 4 மணிக்கு எந்திக்கணும்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு சேவல் எப்படி ஒரு கூடையில போட்டு கவுத்தி தூங்க வைக்கிறீங்களோ அதே மாதிரி எனக்கு ஒரு கூடையை கொடுங்க. நானும் கவுத்திக்கிட்டு சாயங்காலம் 6 மணிக்கே தூங்கிடுறேன். சேவல் மாதிரி கூட கவுத்தி தூங்க போறியா? நீங்க அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதிகாலையில 4 மணிக்கு சேவல் கூவும்போது நானும் சேர்ந்து எந்திரிச்சிடுறேன். எம்மடியா, இவ சரியான வில்லங்க முடிச்சவளா இருக்கா. அதிகாலையில எந்திரிச்சா இன்னும் கொஞ்சம் வேலை பார்ப்பேன்னு பார்த்தா நைட்டு வேலையில நம்ம தலையில கட்டிட்டு 6 மணிக்கு தூங்க போயிடலான்னு பார்க்கல. சேவல் ஒரு வேலையும் செய்யாதான், அது 4 மணிக்கு எந்திக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. எல்லா வேலையும் செஞ்சுட்டு படுக்க நானும் 4 மணிக்கு எந்திக்கணும்னா இதுல என்ன இருக்க நியாயம்? அம்மா மருமகளே, அந்த காலத்துல வயசான பெரியவங்க ஏதாவது தப்பு தப்பா சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் நீ கணக்கெடுத்துக்காதமா. வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு எப்போ உனக்கு தூங்க டைம் இருக்கோ அப்போ போய் தூங்க. அதே மாதிரி காலையில எப்பவும் போல 7 மணிக்கு எந்திரிமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் காஃபி போட்டு சமைச்சா கூட போதும். அதான் நான் பார்த்தேன். நான் கூட இனிமேல் காலையில 4 மணிக்கே எந்திக்கலாம்னு நினைச்சேன். வேணாமா வேணாம், நீ காலையில 7 மணிக்கு எந்திரி, போதும் போதும். அப்பதான் நான் இந்த வேலையும் செய்யாம தப்பிக்க முடியும். எம்மா, ஓ மருமகளை நல்ல கிளின்னு கிழிச்சு விட்டியம்மா. காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க சொன்னனே, சொன்னியா சொல்லலையா? நீ சொன்ன மாதிரிதான் சேவல் கூவும்போதே எந்திரி மருமகளை சொன்னதுக்கு நான் சேவல் தூங்க போகும்போது தூங்க போறத, அப்பதான் சேவல் கூவும்போது எந்திரிக்க முடியும்ன்றா. எம்மடியோ, நம்ம அண்ணி சரியான விவரமான ஆளெல்லாம் இருக்காங்க. சீக்கிரம் எந்திரிக்க வச்சு பெண்ட நிமிக்கலாம் பார்த்தா அண்ணி தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்களா? இதுக்கு ஏதாவது வேற வழி இருக்காமா? எம்மா மவளே, எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு, சொல்லவா? ஆமாம்மா, வேலை செய்ய வச்சு குறுக்க ஒடிக்கலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டே இருக்காங்க. வேலை செய்ய வச்சு குறுக்க ஒடிக்காம நம்ம பேசாம கோயிலுக்கு போறோம்னு சொல்லி தெப்ப குளத்துக்குள்ள வச்சு தள்ளி விட்டுன்னு வச்சுக்கேன், கால் வலிக்கு விழுந்துட்டான்னு சொல்லி சமாளிச்சுக்கலான்டி. அப்படியே அதை குறுக்க ஒடியும்ல. எம்மா, வர வர நாடகத்துல வர்ற சீரியல் வில்லிங்களோட ரொம்ப மோசமால யோசிக்கிற. மாமியார்னாலே வில்லி தானே. சீரியல் மாமியார் என்ன, சினிமா மாமியார்னா என்ன, எல்லா மாமியார் வில்லி தான். ஆமாம்மா, என் மாமியார் இருக்கிறதே வில்லிக்கே வில்லி. தாய் மவளும் பேசிட்டே இருக்கீங்க. யாரை கவுக்க பிளான் போடுறாங்கன்னு தெரியலையே. சரி, நம்ம போட்ட பிளானை இவளுகிட்ட காமிச்சிருவோம். என்ன அண்ணி, வந்து அந்த பக்கமா திரும்பி நிக்கீங்க? உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்க, இந்த பக்கம் திருப்புங்க. ஏ நாத்து, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் நாத்து. என்ன மருமவளை சொல்லுதே? ஏன் அவளுக்கே நீ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க? ஆமாத்தே, ஆமா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நாத்து, நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? என்ன மருமவளை நீ ஓ நாத்துக்கு மட்டும் கிஃப்ட் வாங்கியிருக்க, இந்த மாமியாருக்கு கிடையாதா? அத்தை உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிஃப்டே. இருங்க தாரேன். எம்மா, உங்க அன்னிக்கேரி கிஃப்ட் எல்லாம் தார, அவளை பேசாம குளத்துக்குள்ள தள்ளி விடாம இருந்துருவோமா? எம்மா, கிஃப்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் தள்ளி விட்டுற வேண்டியதானே? ஓ அப்படி சொல்றியா நீ? அப்ப சரி, கிஃப்ட வாங்கிட்டு தள்ளி விட்டுருவோம். பரவாயில்ல, என் மாவா கொஞ்சம் பிழைச்சுக்கிடுவா. இந்த நாத்து, உனக்கு ஒரு புடவை. அண்ணி, புடவை சூப்பரா இருக்கு நீ. எம்மா மருமகளே, அத்தைக்கு என்னமா கிஃப்ட் வாங்கி வச்சிருக்க? அத்தை அம்ல அத்தை, இன்னையோட நீ செத்த. என்னது இப்படி சொல்லிட்டீங்க? என் நாத்த பத்த வாத்து நீங்க தானே, உங்களுக்கு புடவை இல்லாம இருக்குமா? இந்தாங்க புடவை. என்னது நாத்த பத்த வாத்தா? அது ஒரு ரைமிங்கா இருக்கட்டுமே அடிச்சு விட்டு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அத்தை வாங்கத்த, இந்த புடவை கட்டிட்டு வாங்க, நம்ம உடனே கோயிலுக்கு போயிட்டு வருவோம். என்னம்மா இது, நாம அண்ணிய கோயிலுக்கு கூப்பிடலான்னு பார்த்தா அண்ணியே வாலண்டியரா நம்மள கோயிலுக்கு கூப்பிடுதாங்க. எம்மா மவளே, நாம அவளை தெப்ப குளத்துல தள்ளி விட பிளான் போட்ட மாதிரி அவ நம்மள தெப்ப குளத்துல தள்ளி விட பிளான் போட்டிருப்பாளோ? இல்லம்மா, அன்னிக்கு அந்த அளவுக்குலாம் மூளை கிடையாது. வா கிளம்பி கோயிலுக்கு போவோம்.
ஓ சரி சரி வா மவளே, அப்ப இந்த புடவை கட்டிட்டு வா, நானும் புடவை கட்டிட்டு வரேன். போங்கடி பிம்பிலிக்கா பிஎம்பி, நீங்க மட்டும் இந்த புடவையை கட்டிட்டு கோயிலுக்கு வாங்க. கோயில என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்ப்போம். கோயில்ல நிறைய காளமாடு இருக்கு. அதுக்கு சிகப்பு கலர்னா பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு தேடி பிடிச்சி சிகப்பு கலர்ல புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் கண்ணை பறிக்கிற சிகப்பு கலர் கேட்டு வாங்கியிருக்கேன். காஞ்சனா படத்துல ராகவா லாரன்ஸ் எடுத்ததை விட நல்லா பளிச்சுன்னு ஒரு சிவப்பு கலரா பார்த்து எடுத்திருக்கேன். அப்பதானே பாக்குற காளமாட்டுக்கு கண்ணு வெளி வரும். ஆத்தாவை மகளை இன்னைக்கு காளமாடு கோயிலை சுத்தி சுத்தி விரட்ட போகுது. அவளுக்கு ஓடுறத பார்த்து நான் சந்தோஷத்துல திகைக்க போறேன்டா, திகைக்க போறேன். எம்மா மருமகளே, அத்தை பாக்குறதுக்கு எப்படிமா இருக்கேன்? அத்தை, நீங்க பாக்குறதுக்கு காஞ்சனா படத்துல வர சரத்குமார் மாதிரியே இருக்கீங்க. என்ன சொல்ற மருமகளே? என்னது காஞ்சனாவா? இல்லீங்க அத்தை, காமாட்சி அம்மன் மாதிரியே இருக்கீங்கன்னு சொன்னேன். அதான் நான் பார்த்தேன். ஆமாத்த, எங்க ஏன் நாத்த காணோம்? நீயே கூப்பிடுமா, எவ்வளவு நேரம் புடவை கட்டுறா பாரு. ஏ நாத்து, மைடிய செல்லக்குட்டி நாத்து, இங்க வா நாத்து. இல்லனா உனக்கு 2 சாத்து விளக்கமாத்தாலே. இதோ வரேன் நீ. யானி, இந்த புடவை எனக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, மாடு முட்டுறதுக்கான 10 பொருத்தம் பக்குவமா இருக்கு. என்ன நீ புரியல? பாக்குறதுக்கு சும்மா பளபளன்னு இருக்குன்னு சொன்னேன். எம்மா, உங்களுக்கு சிகப்பு புடவை, எனக்கும் சிகப்பு புடவை. யா மருமகளே, நீயும் ஒரு சிவப்பு கலர் புடவையை கட்டிட்டு வந்தா நாம எல்லாரும் ஒரே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ல? அப்படி சொல்லுங்கம்மா. நீ போய் புடவை மாத்திட்டு வர சொல்லுங்க. ஐயோ, காரியத்தை கெடுத்துருவீங்க போல. நாம இவளுகளை மாடு முட்டணும்னு சொல்லி சிவப்பு புடவை வாங்கி கொடுத்தா இவளுக்கு நம்மள மாடு முட்டை வச்சிருவாங்க போல. வேண்டாம் நாத்து வேண்டாம். நான் இப்பதான் குளிச்சுட்டு இந்த ஜீன்ஸ் பேண்டையும் டாப்பையும் போட்டேன். திரும்பவும் ஒரு புடவை மாத்தினா எனக்கு கசகசன்னு இருக்கும். அது இல்லாம என்கிட்ட இந்த கலர்ல சிகப்பு புடவை இல்ல நாத்து. சரி நீ பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸே போட்டுக்கோங்க. மாமா மருமகளே, எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஐயோ அத்தை, நான் எதுக்கு? நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. புது புடவை கட்டிருக்கீங்கல்ல. எம்மா, மாட்டேன்னா அப்படி விட்டுட்டேன்னா நம்ம என்னமா பண்றது? நம்ம பிளான் கொலாப்ஸ் ஆயிராது. என்ன நாத்து பிளானு? அவ ஏதோ புலம்புறா. நம்ம 3 பேர் சேர்ந்து கோயிலுக்கு போகணும் பிளான் போட்டோம்ல, பிளானு அது கொலாப்ஸ் ஆயிரும்ல. அதான் நீ சொன்னேன். ஆமாமா ஆமாமா, அதேதான் அதேதான். நாமளும் இவ்வளவு கூட சேர்ந்து கோயிலுக்கு போனாதான் இவளுகளை மாடு விரட்டுறத நம்ம கண்ணால பார்த்து சந்தோஷப்பட முடியும். என்ன மருமகளே, வாரியா இப்படி வா, கிளம்பு. சரித்த, நானும் அந்த கண்கொள்ளாத காட்சியை என் கண்ணால பாக்கணும்ல. அண்ணி என்னமா சொல்றாங்க? ஒண்ணும் புரியலையே. அது வேற ஒண்ணு இல்லம்மா, போய் சாமியை தரிசிப்போம்ல, அதான் கண்கொள்ளாத காட்சின்றா. ஆமாத்தா, ஆமா அதான். அம்மா, இன்னைக்கு பிளான சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்ற போறோம். என்ன இவளுக, நாம ஒரு பிளான் பட்டா இவளுக்கு அடிக்கடி பிளானுங்கிறாளுங்க. சரி, எது எப்படியோ நம்ம பிளான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற போகுது. ஒரு வழியா கரெக்ட் டயத்துக்கு கோயிலுக்கு வந்தாச்சு. அத்தை வாங்கத்த, கோயிலுக்குள்ள போவோம். இருமா மருமகளே, போய் தெப்ப குளத்துல காலை கழுவிட்டு வந்துருவோம். என்ன இவளுக காலங்காத்தால எஞ்சி மூஞ்சையே கழுவ மாட்டாளுங்க. இப்ப நான் தெப்ப குளத்துல காலெல்லாம் கழுவ போறேன்றாளுங்க. இப்படி விட்டா சரிப்பட்டு வராது. எப்படியாவது இவளுகளை மாடு கண்ணில் படுத்த மாதிரி கூட்டிட்டு போயிடணும். அம்மா கூப்பிடுங்கம்மா, அப்பதான் அண்ணி வருவாங்க. வரேன் நாத்து வர்றேன். இந்த செருப்பு மட்டும் கோயில் ஓரமா கழட்டி போட்டு போயிருவோமா? அப்படி காலை கழுவிட்டு கோயிலுக்குள்ள போயிடலாம்ல? சரிம்மா சரி. ஏ நாத்தே, நீயும் வா, கோயில் ஓரமா செருப்பை கழட்டி போட்டு அதுக்கப்புறமா தெப்ப குளத்துல போய் காலை கழுவ போ. சரிங்க நீ. போ மாடு போ, அவளுக்கு தான் சீக்கிரம் போய் முட்டி தள்ளு. ஐயோ அம்மா, சிகப்பு புடவை பார்த்தனே மாடு வந்துருச்சுமா. ஐயோ, படையப்ப படத்துலயாவது காப்பாத்துறதுக்கு நம்ம ரஜினி சார் இருந்தாரு. நம்மள காப்பாத்துறதுக்கு யாரடி இருக்கா? எம்மா மருமகளே, காப்பாத்துமா காப்பாத்து. ஐயோ அத்தை, சிகப்பு புடவை பார்த்தா கண்டிப்பா மாடு முத்துத்த. எப்படியாவது ஓடிருங்க. இந்த கோயில சுத்தி சுத்தி ஓடுங்க, புண்ணியமாவது வரும். ஐயோ அம்மா, உன் பின்னாடி ஒரு மாடு. ஏன்டி என் பின்னாடி மட்டும் இல்லடி, உன் பின்னாடி ஒரு மாடு வந்துருச்சுடி. ஐயோ அடியே, மருமகளை தெப்ப குளத்துல தள்ளி விட நினைச்சது இப்ப நமக்கே வினையா போச்சடி. நம்மள இப்படி மாடு வரட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம்மா ஆமா, இப்ப நாம தான் வசமா மாட்டிக்கிட்டோம். அட பாவிங்களா, அம்மா பொண்ணு சேர்ந்து தெப்ப குளத்துல கால கழுவுவோம்னு சொல்லும் போதே சந்தேகப்பட்டேன். என்ன குளத்துல தள்ளி விட்டு காலை ஒடிக்கலன்னா பாத்தீங்க. இருங்கடி, மாடு உங்க குடல் உருவி மாலையா போட போகுது. அதை பிட்டே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில நேமை இப்ப நாம பார்க்கலாம். பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சர்மா, சேர்மன் ராஜா, சோபனா, நிதன்யா ஸ்ரீ, இளந்தமிழ், விகாசினி, யோகித் ராம், அமில்தினி, அபி, தனு, செல்வம், நிதிஷ், மாலதி, கவிதா, ஓவிய பிரசாத், ரோகிணி, மோனிஷாவா, கனி, குமார், முகமது சலீம், சனா, விஜயகுமார், இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.